வணக்கம். நிலையிடமிருந்து கார்த்தி பேசுகிறேன். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10th தான் ஒரு இயலாக என்ன செஞ்சுருக்கோம் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஆன்லைன் கிளாஸ் ப்ளஸ் வந்து என்னது மந்த்லி டெஸ்ட் பேஜ் அப்படிங்கிறது. இப்போ மந்த்லி டெஸ்ட் பேஜில் நம்ம நாளைக்கு 30ஆம் தேதி தமிழ் 100 கொஸ்டின் நினைச்சிருக்கோம் டெஸ்ட் இருக்கும். 10th முதல் 3 இயல்ல இருந்து மட்டும் 100 கொஸ்டின். மந்த்லி நம்மளுக்கு வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 1000 கொஸ்டின். அதுக்கான ஃபீஸ் வந்து 250 ரூபா நம்ம நினைச்சிருக்கோம் வச்சிருக்கோம். அப்படி நம்ம 10th ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணி என்ன நடத்தியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10th முதல் இயல்ல அன்னை மொழியே, வெட்டுற மொழிதல், அப்புறம் உரைநடை வந்து லைட்டாக அது மேலோட்டமாக தான் நினைச்சிருக்கு சொல்லியிருக்கு. ஏன்னா உரைநடை வந்து ஒரு ஆள் நடத்தணுங்கிறது என்ன கிடையாது, தேவை கிடையாது. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து 2வது இயல்ல உள்ள பாடம் இன்னைக்கு என்ன செய்ய போறோம் பார்க்க போறோம். 2வது இயல்ல இருக்கக்கூடிய என்னது நல்லோர் விருட்சி கேட்டல் அப்படிங்கிற முல்லைப்பாட்டுல இருந்து ஒரு பாட்டு என்ன செய்யுது இருக்கு சரிங்களா. அதுதான் இன்னைக்கு என்ன செய்ய போறோம் பார்க்க போறோம். முல்லைப்பாட்டு அப்படிங்கிறது நம்மளுக்கு இங்கே நம்மளுக்கு ஸ்கூல் புக்லேயே கொடுத்துருக்காங்க. இது வந்து என்னது 10 பாட்டு நூல்களில் ஒன்று. 8 தொகையும் 10 பாட்டும் சேர்ந்துதான் வந்து என்னது 11 மேற்கணக்கு நூல் அப்படின்னு சொல்லுவாங்க. 11 மேற்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. 11 மேற்கணக்கு, அதாவது 18 மேர் அப்படின்னா பெரிய, கணக்கு அப்படின்னா நூல். 18 பெரிய நூல்களை கொண்டதான் என்னது 11 மேற்கணக்கு நூல். அதுல 8 தொகை 10 பாட்டு பெரியது. தொகை நூல்கள் மட்டும் ஒரு 8 தொகை நூல். தொகைனா என்ன, பல புலவர்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பு தான் வந்து என்னது தொகை. பாட்டு அப்படின்னா தனி ஒரு நபர் என்ன செய்யிருப்பாரு படிச்சிருப்பாரு. இது முல்லை பாட்டு, அப்ப தனி ஒரு நபரால் படிக்கப்பட்டது. அதுதான் யாருன்னு கேட்டீங்கன்னா காவேரி பூம்பட்டினத்து பொன்வணிகன். காவேரி பூம்பட்டினத்து பொன்வணிகன் யாரு, நப்பூதனார். காவேரி பூம்பட்டினத்து பொன்வணிகன் நப்பூதனார் எழுதிய பாடல் தான் நம்ம என்ன செய்ய போறோம் பார்க்க போறோம் சரிங்களா. காவேரி பூம்பட்டினத்து பொன்வணிகன் நப்பூதனார் எழுதின முல்லை பாட்டு. அப்போ 8 தொகை 10 பாட்டுல நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 10 பாட்டுலயே நம்ம எடுத்துக்கிட்டா முல்லைப்பாட்டு வந்து எதுல வருது, அகமா புறமா, அகமும் புறமும் சேர்ந்ததா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். 10 பாட்டுல முல்லைப்பாட்டு அப்படிங்கிறது அகமா புறமா, அகமும் புறமும் சேர்ந்ததா அப்படின்னு நம்மளுக்கு என்ன செய்யணும் தெரியணும். அப்ப 10 பாட்டுல அகநூட்கள் மட்டும் அக நூட்கள் மட்டும் எத்தனை இருக்கு அப்படிங்கிறது நமக்கு என்ன செய்யணும் தெரியணும். அப்ப புற நூட்கள் எத்தனை இருக்கு, அகமும் புறமும் சேர்ந்த நூட்கள் எத்தனை இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அக நூட்கள் 10 பாட்டுல இருக்கக்கூடிய அகம் சார்ந்த நூட்கள் எத்தனைன்னு கேட்டீங்கன்னா 2 இருக்கு. அகம் சார்ந்த நூட்கள் எதுன்னு கேட்டீங்கன்னா என்னது 2 தான் சரிங்களா. அகம் சார்ந்த நூட்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா 10 பாட்டுல அகம் சார்ந்த நூட்கள் எதெல்லாம் அப்படின்னு பாருங்க. முல்லைப்பாட்டு 1, அதுக்கப்புறம் குறிஞ்சி பாட்டு, முல்லைப்பாட்டு, குறிஞ்சி பாட்டு, இன்னொன்னு இருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பட்டினப்பாலை. பட்டினப்பாலை. அப்போ 10 பாட்டு நூல்களில் அகம் சார்ந்த நூட்கள் எத்தனைன்னு கேட்டீங்கன்னா 3 நூட்கள் இருக்கு. என்னது, ஒண்ணு முல்லைப்பாட்டு, இன்னொன்னு வந்து என்னதுன்னு கேட்டீங்கன்னா என்னது குறிஞ்சி பாட்டு, இன்னொன்னு வந்து என்னதுன்னு கேட்டீங்கன்னா பட்டினப்பாலை. பட்டினப்பாலை அகமும் புறமும் சார்ந்ததுதான் என்னதுன்னு கேட்டீங்கன்னா அகமும் புறமும் சேர்ந்ததுதான் நெடுநல் வாடை. நெடுநல் வாடை அப்படின்னு சொல்லுவோம். மீதி இருக்கிற எல்லாமே என்னதுன்னு கேட்டீங்கன்னா புற நூட்கள். மீதி இருக்கிற எல்லாம் வந்து என்னது புற நூட்கள் சரிங்களா. புற நூட்கள் 6 புறநூட்கள், அகநூட்கள் 3. முல்லைப்பாட்டு, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை இந்த 3 வந்து என்னது அகநூட்கள். சரி, இப்போ நம்ம முல்லைப்பாட்டை படிக்கலாம். இப்ப 10 பாட்டிலே குறைந்த அடிகளை கொண்டது எதுன்னு கேட்டீங்கன்னா முல்லைப்பாட்டு தான். குறைந்த அடிகளை கொண்டது எதுன்னு கேட்டீங்கன்னா என்னது முல்லை பாட்டு தான் சரிங்களா. முல்லை திணையின் பெயரால் பெயர் பெற்ற ஒரு நூல் கூட என்ன செய்வாங்க 10 பாட்டுல இதைத்தான் சொல்லுவோம். முல்லை திணையை பத்தி மட்டும்தான் என்ன செய்யும் படிக்கும் இதுல இருக்கும் சரிங்களா. அப்போ திணையால் பெயர் பெற்ற நூல் என்னது இதுதான்.
அடுத்து பாருங்க, வேற என்ன தெரிஞ்சுக்கணும் இதுல முல்லைப்பாட்டை வச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, குறைந்த அடிகளை கொண்டது இது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்ப இதுல எத்தனை அடி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 103 அடிகள் இருக்கு. 103 அடிகளை கொண்டது. 103 அடிகள் என்ன செய்திருக்கு. அப்ப 10 பாட்டிலே அதிக அடிகள் என்னது 10 பாட்டுல பெரிய நூல் எதுன்னு கேட்பாங்க. 10 பாட்டில் பெரிய நூல் எதுன்னு கேட்பாங்க. மதுரை காஞ்சி. பக்கத்துல எழுதி படிச்சுக்கணும். மதுரை காஞ்சி. மதுரை காஞ்சி தான் பெருசு. அப்ப மதுரை காஞ்சில எத்தனை அடிகள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 782 அடிகள் இருக்கு. 782 அடிகள் என்ன செய்யுது, எதுல இருக்கு, மதுரை காஞ்சில என்ன செய்யுது. 10 பாட்டுல குறைந்த அடிகளை கொண்டது முல்லைப்பாட்டு, நீண்ட அடிகள் பெரிய பாட்டுன்னு கேட்டீங்கன்னா இது மதுரை காஞ்சி மாங்குடி மருதனார் எழுதியது. ஓகேவா, இதை ரெண்டையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். முல்லைப்பாட்டை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா யாரு, காவேரி பூம்பட்டினத்து பொன்வணிகன். காவேரி பூம்பட்டினத்து பொன்வணிகன். நல்லா புரிஞ்சுக்கணும். காவேரி பூம்பட்டினத்துடைய பொன்வணிகன் மகனார் நப்பூதனார். மகனார் யாரு, நப்பூதனார். காவேரி பூம்பட்டினத்து பொன்வணிகர். அப்ப காவேரி பூம்பட்டினங்கிறது எந்த நாடு, எதுக்குள்ள வரும், சேர நாடா பாண்டிய நாடா சோழ நாடா அப்படின்னு பாத்தீங்கன்னா சோழர்களுடைய துறைமுக நகர் தான் என்னது இந்த பூம்புகார் சொல்லக்கூடிய காவேரி பூம்பட்டினம். சோழர்களின் 2வது தலைநகரமாக விளங்கியது. சோழர்களுடைய 2வது தலைநகரமாக என்னது விளங்கியது இதுதான். சரிங்களா. முற்கால சோழர்கள், சோழர்களுக்கு மட்டும் நம்ம என்ன படிப்போம்னா முற்கால சோழர்களின் தலைநகரம்னு படிப்போம். பிற்கால வெறுமனைய சோழர்களின் தலைநகரம் படிப்போம். வெறுமனைய சோழர்களின் தலைநகரம் கேட்டா தஞ்சாவூர். முற்கால சோழர்கள் தான் சங்க காலத்துல இருந்த சோழர்களின் தலைநகரம் எதுன்னு கேட்டீங்கன்னா உறையூர். உறையூர். முற்கால சோழர்களின் தலைநகரம் வந்து என்னது கிடையாது, உறையூர். இதான் அவங்களுடைய முதல் தலைநகரம். 2வது தலைநகரம் தான் என்னது இந்த காவேரி பூம்பட்டினம். அப்படிப்பட்ட இந்த காவேரி பூம்பட்டினத்துல இருக்கக்கூடிய பொன்வணிகருடைய மகன் தான் யாரு, இந்த நப்பூதனார். இதே மாதிரி இன்னும் 2 பேருக்கு இதே மாதிரி மகன் என்ன செய்வாங்க கேட்பாங்க. அதையும் பக்கத்துல எழுதி என்ன செய்யுங்க படிச்சிருங்க. மதுரை, மதுரையில மதுரை கணக்காயர் மகனார். மதுரை கணக்காயர். மதுரை கணக்காயர் மகன் யாரு, நக்கீரன். மதுரை கணக்காயர் மகன் தான் யாரு, நக்கீரர் அப்படிங்கிற. மதுரை கணக்காயன் மகன் வந்து யாரு, நக்கீரர். அது கூட இன்னொன்னு எழுதி வச்சுக்கோங்க. மதுரை மதுரை தமிழாசிரியர். மதுரை தமிழாசிரியர் மாக்காயானர். மதுரை தமிழாசிரியர் மாக்காயானர்னு ஒருத்தர் இருக்கார். அவருடைய மாணவர்கள். மதுரை கணக்காயர் மகன் நக்கீரர், மதுரை தமிழாசிரியர் மாக்காயானருடைய மாணவர்கள் கேட்டீங்கன்னா 2 பேர். யாரெல்லாம் அந்த 2 பேரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தர் திருவஞ்ச மூலத்தை ஏற்றிய காரியாசன். ஒருத்தர் சிறுபஞ்ச மூலத்தை ஏற்றிய காரியாசன். இன்னொருத்தர் யாருன்னு கேட்டீங்கன்னா கனி மேதாவியார். இன்னொருத்தர் யாருக்கிட்ட யாரு, கனி மேதாவியார் அப்படிங்கிறார். சரிங்களா. அப்போ காவேரி பூம்பட்டது பொன்வணிகன் மகன் யாருன்னு கேட்டா நப்பூதனார். மதுரை கணக்காயர் மகன் யாருன்னு கேட்டா நக்கீரர். மதுரை தமிழாசிரியர் மாக்காயானரின் மாணவர்னு கேட்டீங்கன்னா 2 பேர். ஒருத்தர் காரியாசன், ஒருத்தர் யாரு, கனி மேதாவியார். 2 பேருமே சமண மதத்தை சார்ந்தவர்கள். தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரி, இப்போ வாங்க நம்மளுடைய பாடல் அடிக்க என்ன செய்யலாம் போகலாம். இங்க நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு 1ல இருந்து முதல் 17 அடிகள் நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க பாட்டா வந்திருக்கு. நல்லோர் விருட்சி கேட்டல் அப்படிங்கிற ஒரு தலைப்பு நம்மளுக்கு என்ன செய்திருக்கு வந்திருக்கு. அதை நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம். முதல்ல விருட்சி அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். சரிங்களா.
முதல்ல விருட்சி என்னங்கிறது தெரிஞ்சாதான் அந்த கதையை நம்மளுக்கு என்ன செய்யும், புரியும். விருட்சி அப்படின்னா வெறுமனே அறிஞ்சொர் பொருள். விருட்சி அப்படின்னா நற்செயல். ஆனா விருட்சி அப்படிங்கிறதுக்கான டெபினிஷன் என்ன, விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதேனும் ஒரு செயல் நன்றாக முடியுமோ முடியாதோ என ஐயம் கொண்ட பெண்கள் மக்கள் நடமாட்டம் எனது குறைவாக உள்ள ஊர் பக்கத்தில் போய் தெய்வத்தை தொழுது நின்று அயலர் பேசும் சொல்லை கூர்ந்து கேட்பர். அவர்கள் நல்லது சொல்ல கூறின் நம்மளுக்கு என்ன செய்யும், நல்லது நடக்கும். அதே இது அவங்க கெட்டது சொன்னாங்கன்னா நம்மளுக்கு என்ன நடக்கும், அது கெட்டது நடக்கும். வேற ஒண்ணும் கிடையாது. இப்ப நம்ம பாஸ் ஆகுமா ஃபெயில் ஆகுமா அப்படின்னு என்ன பண்றோம், கடவுள்கிட்ட கேட்க போறோம். சரியா, நம்மளுக்கு ஒரு பயமா இருக்கு. உடனே என்ன பண்றோம், நம்ம ஊர் கோயிலுக்கு போறோம். கோயிலுக்கு போய் அங்க போய் என்ன செய்யறோம், தெய்வத்தை வழிபடுறோம். வழிபடும் போது பக்கத்துல உள்ளவங்க பேசுறத கேட்போம். அவங்க வேற எதையோ ஒண்ணு பேசுறாங்க, வேற ஏதோ ஒண்ணு நல்லதை பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ ஒரு பாசிட்டிவா ஏதோ ஒரு நல்லதை பேசுறாங்க அப்படின்னா நம்மளுக்கு நல்லது நடக்கும், நம்ம பாஸ் ஆயிடுவோம். இதே இது அவங்க நெகட்டிவா ஏதாவது ஒண்ணு பேசுறாங்க அப்படின்னா நம்மளுக்கு என்னது, நம்மளுக்கு இந்த குரூப் கிடைக்காது, இந்த குரூப் கிடைக்காது அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டோம். இங்கேயும் அதான் நடக்கு. பொருளீட்ட சென்ற தலைவன் கார்காலம் வருவதற்கு, கார்காலத்தின் போது வீட்டுக்கு வந்துடும் சொல்லிட்டு போயிருக்கான். கார்காலம் என்ன, மழைக்காலம். மழைக்காலம் வரும்போது நான் வீட்டுக்கு வந்துடும் சொல்லிட்டு போயிருக்கான். கார்காலம் வந்துட்டு யார் வரல இன்னும் வீட்டுக்கு, தலைவன் வீட்டுக்கு வரல. தலைவனுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்னு என்னது, தலைவிக்கு ஒரே வருத்தம். அதான் நேரம் என்ன பண்றான், ஊர் பக்கம் ஊர் பக்கமா இருக்கிற, ஊருக்கு வெளியே இருக்கிற கோயிலுக்கு என்ன செய்யறான், போறான். போகும்போது நடந்த கதையை அப்படியே நம்மளுக்கு பாட்டா என்ன செய்யறாங்க, வைக்கிறாங்க. சரிங்களா. நனந்தலை உலகம், நனந்தலை உலகம் வளையி நெமியோடு. வளந்தலை உலகம் அப்படின்னா அகன்ற அகன்ற உலகத்தை, அகன்ற உலகத்தை வளையி அப்படின்னா வளைத்து, நெமியோடு, நெமினா என்ன, வலம்புரி சங்கு, நெமியோடு வலம்புரி பொறித்த மாதாங்கு தடக்கை. வலம்புரி பொறித்த மாதாங்கு தடக்கை அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த உலகத்தையே வளைத்து, அகன்ற உலகத்தை வளைத்து, நெமினா என்னது, வலம்புரி சங்கு. சரிங்களா, உலகத்தை வளைத்து சக்கு, அந்த உலகத்தையே திருமால். சரிங்களா, மா அல்ல அப்படின்னா யாரு, திருமால். அந்த உலகத்தையே வளைத்து கையில வலம்புரி சங்கோடு இருக்கக்கூடிய திருமால் நீர் செல நிமிர்ந்த மா அல் போல் அப்படின்னா என்னன்னு அர்த்தம்னா, மாவலி மன்னன், மாவலி. சரிங்களா, மகாபலி சக்கரவர்த்தி. கேரளாவில் மகாபலி சக்கரவர்த்தி நம்மளுக்கு ஒரு மன்னன் நம்ம படிச்சிருக்கோம். சரிங்களா, மகாபலி சக்கரவர்த்தி வாமன அவதாரம், திருமாலுடைய வாமன அவதாரத்தின் போது மகாபலி சக்கரவர்த்தி அப்படிங்கிறவர் கேரளாவில் ஆட்சி என்ன பண்ணாரு, மன்னரா இருந்தார். அவர்கிட்ட போய் என்ன கேட்டாரு, குள்ளமா ஒரு உருவம் எடுத்து என்ன பண்ணாரு திருமால், போய் எனக்கு 3 அடி நிலம் வேணும் அப்படின்னு கேட்டார். உடனே அந்த மாவலி சக்கரவர்த்தி என்ன பண்ணா, நீர் செல அப்படின்னா என்ன அர்த்தம், என்ன பண்ணாரு, நான் உனக்கு என்ன தரேன், 3 அடி நிலம் தான், நான் எடுத்துக்கோ, நான் உனக்கு தாரன்னு சொல்லும் போது நிமிர்ந்த மா அல் போல படு இமில் பனிகடல் பருகி. எப்படி திருமால் வந்து விண்ணுக்கும் மண்ணுக்கும் விஸ்வரூபம் எடுத்தாரோ அதே மாதிரி, விண்ணுக்கும் மண்ணுக்கும் விஸ்வரூபம் எடுத்தாரோ அதே மாதிரி படு இமில் பனிக்கடல் அப்படின்னா மேகம் கடல்ல இருந்து நீரை எடுத்து, கடல்ல இருந்து நீரை எடுத்து வளன் ஏற்புனா வளம் வருகிறது. சரிங்களா. கோடு அப்படின்னா, கோடு அப்படின்னா இந்த மாலை பொழுதுல கோடு கொண்டு எழுந்த கொடுஞ்செலவு, கோடு கொண்டு எழுந்த கொடுஞ்செலவு விரைவாக மாலை நேரத்துல மழை பொழிஞ்சுக்கிட்டு இருக்கு. எழிலினா என்னது, மேகம். எழிலினா என்னது, மேகம். என்ன செய்யுது, பெரும் பெயல் பொழிந்த சிறு புன் மாலை அப்படின்னு பெரும் மழை பொழியுது. எந்த டைம்ல, இந்த மாலை பொழுதுல, கார்காலம், இந்த மாலை பொழுதுல. தலைவி அந்த டைம்ல அருங்கடி மூதூர் மருங்கில் போகி, அருங்கடி மூதூர் மருகில் போயினா ஊருக்கு வெளியே கோயிலுக்கு போய் யாழ் இசை இனவண்டு அப்படின்னு அந்த முல்லை நிலத்துல இருக்கிற வண்டுகள் ஒலிக்கிறது யாழ் இசை போல இருக்கான். நெல்லோடு, நெல்லு கொண்டு போறாங்க, நாளில நெல்லு கொண்டு போய் நறுவி முல்லை, நறுவினா என்னது, மனம், நறுமணம் வீசக்கூடிய முல்லை பூக்களையும் என்ன செய்யறாங்க, கோயிலுக்கு கொண்டு போறாங்க. முல்லை பூக்களையும் என்ன செய்யறாங்க, கோயிலுக்கு கொண்டு போறாங்க. அரும்பு
அவில் அலறி தூ உயி. அரும்பு அவில் அலறி தூ உயி அப்படிங்கிறாங்க. சரிங்களா? அந்த முல்லை பூக்களை அப்படியே என்ன செய்யறாங்க, இறைவனுக்கு தூவி கைதொழுது, சரிங்களா, கைதொழுது பெருமுது பெண்டீர், பெருமுது பெண்டீர், கைதொழுது பெருமுது பெண்டீர்கள் என்ன பண்றாங்களாம், இறைவனை நோக்கி என்ன செய்யறாங்களாம், என்ன செய்யறாங்க, வேண்டு விரிச்சு நிற்காங்க. சரிங்களா? அதாவது வேற ஒண்ணும் கிடையாதுங்க. நம்ம ஊர்ல நம்ம ஊர்ல இந்த திருவிழால கோயில்ல நம்ம என்ன பண்ணுவாங்க, நம்ம ஊர்ல பெண்கள் ஆடுவாங்கல்ல, ஆடும்போது நம்ம என்ன பண்ணுவோம், ஆடி பிடிச்சோம் நம்ம போய் நம்மளுக்கு ஒண்ணு, எங்களுக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் நம்ம கேட்குமா, அந்த குடும்பத்துக்கு இது நடக்கும்பா அது நடக்குமான்னு சொல்லுவாங்களா, அதே மாதிரி இங்கேயும் தலைவி என்ன பண்றா, ஊருக்கு ஓரமா இருக்கிற கோயிலுக்கு போறோம், அங்க பெண்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வயசான பெண்கள் இறைவனை நோக்கி என்ன செய்யறாங்க, சாமி அடிக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? இப்ப தலைவி என்ன பண்ண போறா அப்படின்னா, விருட்சி நிக்கிறா, நற்சொல் கேட்க நிக்கிறா. இந்த முதுகுல பெண்டீர் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த கோயிலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே இவங்க என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னு கேட்டா, அந்த முதுகுல பெண்டீர் நம்ம இன்னைக்கு என்ன நற்சொல் சொல்ல அப்படின்னு அந்த முதுகுல பெண்டீர் யோசிச்சுட்டு நிற்காங்க. சரிங்களா? இந்த முதுகுல பெண்டீர் தான் அங்க இருக்கிற தலைவிக்கு நற்சொல் என்ன செய்யணும், சொல்லணும். முதுகுல பெண்டீரை எதை பேச அப்படின்னு யோசிச்சு நிற்கும் போது, அந்த முதுகுல பெண்கள் கோயிலுக்கு வர்ற வழியில நடந்ததை யோசிக்கிறாங்க. கோயிலுக்கு வர்ற வழியில நடந்ததை யோசிக்கிறாங்க. என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிறுதாம்பு தொடுத்த பசலை கன்றின், சிறுதாம்பு தொடுத்த பசலை கன்றின் மனப்பாட பாட்டு நல்லா படிச்சு. சிறுதாம்பு தொடுத்த பசலை கன்றின் உருதுயர் ஆலமரல் நோக்கி, சரி அலமரல் நோக்கி என்ன சொல்றாங்க, இவங்க அந்த முதுகுல பெண்டீர் அப்படியே கோயிலுக்கு வரும்போது மழை பெஞ்சிட்டு இருந்தது. அப்போ போல இவங்க ஒரு காட்சியை பாக்குறாங்க. யாரு, முதுகுல பெண்டீர் என்ன காட்சியை பாக்குறாங்கன்னா, ஒரு சின்ன கயிற்று, அதான் சிறுதாம்பு தொடுத்த பசலை கன்றுனா இளங்கன்று, பசலை கன்றுனா என்னது, இளங்கன்று, அதான் சின்ன கண்ணுக்குட்டி. சரிங்களா? அது உருதுயர்னா பசியால வாடிக்கிட்டு இருக்கு, பசியால வாடிக்கிட்டு இருக்கு. அதை பாக்குறா, யாரு பாக்குறா, ஒரு ஆய்மகள் பாக்குறா. ஆய்மகள் யாரு, இடைமகள், இடைமகள் ஆயர் குலத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி பாக்குறா. சரிங்களா? யார, அந்த சின்ன கயிற்றுல கட்டி, சின்ன கயிற்றுல கட்டப்பட்டு இருக்கிற இளங்கன்ற இடைமகள் பாக்குறான். சரியா? அந்த இடைமகள் இப்ப என்ன சொல்றான்னு பாருங்க, அந்த கண்டுட்ட நடுங்கு சுவல் அசைத்த கையால், அவளே குளிர் நடுங்கிட்டு இருக்கானா, அவளே குளூர்ல நடுங்கிட்டு இருக்கா. யாரு, அந்த இடைமகளே குளூர்ல என்ன செய்யறா, நடுங்கிக்கிட்டு இருக்கா. அந்த இடைமகளே என்ன செய்யறா, குளூர்ல நடுங்கிட்டு இருக்கா. நம்மளுக்கு போட்டோ நம்மளுக்கு ஸ்கூல் புக்ல கொடுத்துருப்பாங்க பாருங்க. இடைமகளே என்ன செய்யிருக்கா, என்ன பண்றா, நடுங்கி மலை, அவளே மலையில நனைஞ்சு ஒரு ஓரமா ஒரு ஓலை குடிசை ஓரமா இருக்கிறா. அப்படி இருக்கும்போது அந்த இந்த கன்றுடைய நடுக்கத்தை பார்க்கறா. ரெண்டு பேருமே நடுங்கிட்டு இருக்காங்க. அப்போ போல அந்த இடைமகள் அந்த கன்றுட்ட என்ன சொல்றா பாருங்க, இடைமகள் கன்றுட்ட கையை கொடுங்கோர் கோவலர் பின்னின்று, கையை கொடுங்கோல் கோவலர் பின்னின்று அப்படிங்கிறார். கையை கொடுங்கோல் கோவலர் பின்னின்று அப்படின்னா, வளைந்த கத்தியை வைத்திருக்கும் கம்பையும் வைத்திருக்கிறார். அதாவது சரிங்களா, கொடுங்கோர் கோவலர் அப்படின்னா வளைந்த கத்தியை உடைய என்னது ஒரு கோல் வைத்திருக்கிறார். அதான் ஆடு மேய்க்குதுக்கு. சரிங்களா? என்னது அதை வச்சுக்கிற கோவலர் அப்படின்னா ஆயர் மகன். என்னுடைய ஆயர் மகன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, உன்னுடைய அம்மா வயிறு நிறைய நல்லா சாப்பிட்டுருக்கும். சரிங்களா? பின்னின்று, உன்னுடைய அம்மாவுக்கு பின்னின்று கோவலர் உயர்த்தர இன்னே வருகுவர் தாயார் அப்படிங்கிறார். என்ன சொல்றா, என்னுடைய ஆயர் மகன் பின்னாடி, என்னுடைய கோவலன் பின்னாடி நின்று உன்னுடைய அம்மாவை, என்ன மழை பெஞ்சிட்டு இருக்கு வீட்டுக்கு பத்தி வந்துகிட்டு இருப்பான், வீட்டுக்கு கூட்டு வந்துகிட்டு இருப்பாங்க, நீ ரொம்ப பொறுமையா இரு, இப்ப வந்துருவாங்க உன்னுடைய தாயார், உன்னுடைய பசி ஆறிரும் அப்படின்னு யார் சொல்றா, அந்த ஆயர் மகள் சொல்றா. இதை யாரு கேட்கிறா, இந்த முதுகுல பெண்டீர் என்ன செய்யறாங்க, கேட்கிறாங்க. இப்ப முதுகுல பெண்டீர் கேட்டதை சாமி ஆடும் போது அவங்க யோசிக்கிறாங்க. அப்போ நம்ம வரும்போது ஒரு நற்சொல் ஒண்ணு நம்ம கேட்டு வந்தோம், நற்செய்தி ஒண்ண கேட்டு வந்தோம். அப்போ இங்க நம்மகிட்ட குறி கேட்க இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு நம்ம என்ன சொல்லணும்,
நன்னர் நன்மொழி கேட்டனான். அப்போ இங்க இருக்கிற எல்லாருக்கும் நம்ம என்னது சொல்ல போறோம்? நல்லதுதான் சொல்ல போறோம், நல்லது சொல்ல போறோம். இத தலைவி என்ன செய்யறா? அப்போ தலைவி யோசிக்கிறா, அப்ப நம்மளுக்கு என்ன வரும்? நம்முடைய கணவர் சீக்கிரம் வீட்டுக்கு வந்துருவாரு, நற்செய்தி கேட்கிறோம். இது மூலம் நம்ம சங்க இலக்கிய படம் என்ன சொல்லுதுன்னா, நம்ம இப்ப நம்ம வந்து நீங்களும் உங்க ஃப்ரெண்டு தனியா பேசிக்கிட்டு இருக்கீங்க, தனியா நீங்க ஏதோ ஒண்ணு பேசிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க நல்லது பேசினா உங்க பக்கத்துல உங்களுக்கு உங்களுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு ஆளு, உங்களுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு ஆளு என்ன பேசுவாரு, நீங்க 2 பேரும் என்ன பேசுறீங்கங்கிறத பின்னாடி இருந்து என்ன செய்வாங்க கேட்பாங்க. நீங்க நல்லது பேசினா அவங்களுக்கு நல்லது நடக்கும். நீங்க கெட்டது பேசுறீங்கன்னா அவங்களுக்கு கெட்டது நடக்கும். அப்போ நம்ம நம்ம எப்போதுமே என்னதை பத்தி பேசணும்? நம்ம நல்லதை தான் பேசணும் அப்படிங்கிறத நம்மளுக்கு இந்த சங்க இலக்கிய பாடல் என்ன செய்யுது நம்மளுக்கு சொல்ல வருது. இதுதான் நம்மளுக்கு இதுல தெரிஞ்சுக்கிட வேண்டியது. விருட்சி அப்படின்னா நற்செயல். பசலை கன்றுனா என்னது? இளம் கன்று. சுவல் அப்படின்னா தோல். சுவல் அப்படின்னா என்னது? தோல். தோலை தடவி கொடுத்துட்டு சொல்றா. சுவல் அப்படின்னா என்னது? தோல். தோலை தடவி கொடுத்துட்டு என்ன செய்யறா? அந்த கன்று குட்டிக்கு சொல்றா. இதுதான் இந்த முல்லைப்பாட்டுல வரக்கூடிய நம்மளுக்கு 10th புத்தகத்துல இருக்கக்கூடிய பாடல். இது அப்படியே நல்லா என்ன செய்யுங்க, எக்ஸ்ட்ரா நான் கொடுத்த நோட்ஸ் அப்படிலாம் அப்படியே என்ன செய்யுங்க, எழுதி என்ன செஞ்சிருங்க, படிச்சுங்க. ஓகேவா? தேங்க்யூ, நன்றி. அடுத்த அடுத்த பாடம் நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம்.